வணக்கம். இந்த சம்மரை எப்படி எல்லாரும் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக முடியவே இல்லை. என் ரூமில் வேறு ஏசி ரிப்பேர் ஆகிடுச்சு. இங்கே தான் எப்பயுமே ஷூட்டிங் பண்ணுவோன்னா, ஸோ ஏசி இல்லாமல் ஷூட் பண்ண முடியல. லைட்டில் வேறு ஹீட் ஜென்ரேட் ஆகுது, ஃபேன் போட்டால் நாய்ஸ் ஏறுது. அதனால் என்ன பண்ணுறேன், ஷூட்டிங்கில் டச்சப் பண்ணுவாங்கள்ல, ஒவ்வொரு டைலாக் பேஸ்ட்டு வந்து தொடச்சிப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு லைன் பேஸ்ட்டு நான் தொடச்சிட்டே இருக்கேன் ஒரு நிமிஷம். ஸோ இவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுதுங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களே வேறு வசதி தான் உடையிறாங்கன்னா பாருங்களேன், என்ன பண்ணுறது. ஸோ இந்த வருஷங்களுக்கு சேஷம் படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷபா. வருஷங்களுக்கு சேஷம் 70s ஆரம்பமாகிற கதை. தியான் ஸ்ரீனிவாசன் தியேட்டர் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார், நல்ல ரைட்டரும் கூட. பிரணவ் மோகன்லால் நல்ல ஞானம் இருக்கிற ஒரு மியூசிஷியன். ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவில் மீட் பண்ணுறாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஒரு சூழலே இவங்க ரெண்டு பேரும் கோடம்பாக்கத்து கிளம்பி வராங்க, இந்த சினிமாவில் சான்ஸ் தேடலாம் அப்படின்னு. இன்டர்கட்டில் இப்போ நிகழ்காலத்தில் தியான் ஸ்ரீனிவாசன் தமிழ்நாட்டில் ஊராக போய் பிரணவ் மோகன்லால் தேடிட்டு இருக்காரு. என் உயிர் நண்பன் எங்கே போனால் தெரியலையே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 70s கோடம்பாக்கம் போனாங்களே, அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சதா இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் அப்படி என்ன தான் நடந்துச்சு, எதுக்காக நிகழ்காலத்தில் இந்த வயசில் ஊராக போய் தியான் ஸ்ரீனிவாசன் பிரணவை தேடிட்டு இருக்காரு, இது எல்லாத்துக்கும் பதில் இந்த படத்தில் இருக்கு. ஆரம்பத்தில் காமிக்கலாகவும் போக போக எமோஷனலாகவும் மாறுற ஒரு கேரக்டரை தியான் ஸ்ரீனிவாசன் சிறப்பாக போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அவர் கண்ணில் தெரியுற அந்த பேஷன், அந்த ட்ரீம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. பிரணவ் மோகன்லால் ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் குறும்புக்கார கதையான மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, அது அவருக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ஒரு சில ஆங்கிளில் பார்க்கறதுக்கு மோகன்லால் மாதிரியே இருக்காரு. பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் ஹெட்டட் பொசுக்குன்னு கோவப்படுற அந்த ஒரு இன்டெலெக்சுவல் கேரக்டரை தியான அளவுக்கு இவர் அழுத்தமாக போர்ட்ரே பண்ணல. பட் ஸ்டில் அந்த கேரக்டர் நல்லா எழுதப்பட்டிருக்குங்கிறதுனால அது பெருசாக தப்பாக தெரியல. வழக்கமாக எப்படியான அந்த ரொமான்ஸ் கதைகளில் ரெண்டு கேரக்டர்ஸுக்கு நடுவில் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் கெமிஸ்ட்ரி அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரு மியூசிக் டைரக்டருடைய டெத்துக்கு போவாங்க. அந்த சீன்லேருந்து இவங்க ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிற ஆரம்பிக்கிற அந்த மொமெண்ட்லேருந்து படம் முடிகிற வரைக்கும் இவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே சஸ்டெயின் ஆகுது. இது ரெண்டு உயிர் நண்பர்களை பற்றின படம். போன ஜென்ரேஷனில் எப்படி மோகன்லாலும் ஸ்ரீனிவாசனும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனில் அவங்களுடைய வாரிசு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கிற ஒரு குறியீடு இது இருக்குது. இதெல்லாம் இருந்தாலுமே கூட இந்த படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எல்லாரும் நிவின் பாலியை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா நிதின் மோலி அப்படிங்கிற கேரக்டரில் மோரார்லெஸ் அவர் தன்னுடைய நெஜ லைஃப் இமேஜே ஸ்க்ரீனில் கொண்டு வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டரும் சரி, அதில் அவருடைய காமெடியும் சரி, தொடர்ந்து நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த செல்ஃப் டெப்ரிஷியேட்டிங் ஹியூமர்ல புதுசா ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல இவரோட சேர்ந்து அஜு வர்கீஸ், பாசில் ஜோசப் ரெண்டு பேருமே காமெடியிலும் சரி பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி பொளந்து கட்டியிருக்காங்க. நீட்டா பிள்ளை, கல்யாணி பிரியதர்ஷன் ரெண்டு ஃபீமேல் ஆக்டர்ஸ். அந்த ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸும் படத்துல பெருசா வேலை இல்லை, சும்மா பேருக்குன்னு எழுதப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் நீட்டா பிள்ளைக்கு இனிஷியலா அவங்களுக்கும் தியானுக்குமான அந்த சீக்வன்சஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பாவம் கல்யாணிக்கு அந்த வேலை கூட இல்லை. அம்ரித் ராம்நாத்தோட இசை இந்த கதையோட இன்டெகிரல் பார்ட்டாகவே இருக்கு. இந்த ஞாபகம்ங்கிற பாட்டு படத்துடைய கோர் எமோஷனை கன்வே பண்ணுது. அதே நேரத்தில் ஒரு சில இடங்களில் ஹியூமருக்கும் நல்லாவே பயன்பட்டு இருக்கு. இந்த படத்துக்குள்ள ஒரு படம் வருது, அதுல வர பாடல்களும் கூட கேட்க நல்லாவே இருக்கு. ஸோ இந்த படத்துடைய ஒட்டுமொத்த இமோஷனையும் பின்னணியிலும் ரொம்ப அழகாவே கேரி பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த வயசான கெட்டப்ல எல்லா ஆக்டர்ஸுக்குமே மேக்கப் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். 3 மணி நேர படம், அதுல ரெண்டு ஆர்டிஸ்ட், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுடைய சினிமா ஜேர்னி அண்ட் அவங்களுக்குள்ள வர பிரச்சனை, பிரிவு, தென் அவங்க திரும்ப ஒன்னா சேர்றது அண்ட் க்ளோரியை மீட்டெடுக்கிற முயற்சின்னு ஒரு எபிக் சாகா லெவல் ஜேர்னியை நரேட் பண்ணியிருக்காரு ரைட்டர் வினித் ஸ்ரீனிவாசன். ஏன் அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, கிளைமேக்ஸ் வரும்போது தியான் ஒரு மொமெண்ட்டை நினச்சி பார்ப்பார். ஃபர்ஸ்ட் அவர் பிரணவை மீட் பண்ண அந்த ஒரு ஷாட்டை நினச்சி பார்ப்பாரா, அப்போ நிஜமாவே நம்மளுக்கு பரவாயில்ல, இவ்வளோ பெரிய ஜேர்னியை நம்மளும் அவங்க கூடவே வந்திருக்கமேங்கிற அந்த ஃபீல் வந்துருது. இதில் எந்த எமோஷனையும் இவங்க ஓவர் டூ பண்ணவே இல்லை. அதுதான் இந்த கதையோடைய முக்கியமான ஹைலைட். ஸோ இந்த ரன் டைமில் ஒரு சீன் கூட தேவையில்லைங்கிற மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோடைய ஜேர்னி நம்மளுக்கு என்டர்டெய்னிங்காகவே விவரிக்கப்பட்டிருக்கு. இன்டர்கட்ல தியானோட டிராவல், டிரைவராக வர வினித் ஸ்ரீனிவாசன் கிட்ட அவர் பேசுகிற விஷயங்கள் நரேஷனை இன்ட்ரெஸ்டிங்காகவே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காட்சியில் கொஞ்சம் 3 Idiots படத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. பட் இது ஒரு ஸ்க்ரீன் பிளே டூல் தான். ப்ரெசென்ட்ல ஒரு விஷயத்தை ஸ்டேக்கில் வச்சுட்டு டக்குன்னு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதையை சொல்லிட்டு வரதுங்கிறது ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணவதோ அதை இதுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எமோஷனலாக முடியும் போது அவ்வளோதானே, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தான் தோணுது. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல டோட்டலாக ஜானரையே ஷிஃப்ட் பண்ணி பயங்கர ஹிலேரியஸான ஒரு ஸ்பூஃப் சட்டையர் மாதிரியே படத்தை கொண்டு போய் முடிக்கிறாரு வினித். இந்த ஜானர் ஷிஃப்டே படத்துடைய மைனஸாகவும் சொல்லலாம். முதல்ல ப்ளஸ் ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ஒட்டுமொத்த போர்ஷன்ஸுமே நான் ஸ்டாப் லாஃப்டர் ரயட். பாசில் ஜோசப் கேரக்டரோட என்ட்ரி, அவர் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ற அந்த சீன், இவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், நீரஜ் மாதோட என்ட்ரி, அவர் பண்ற சின்ன காமெடி, அஜு வர்கீஸ் கேரக்டரோட இன்ட்ரோ, அவர் பேசுற வசனங்கள், அவர் பண்ற காமெடி, தென் நிவின் பாலியோட அதிரடியான என்ட்ரி, அவர் பண்ற கலாட்டாக்கள், அந்த வைரல் வீடியோன்னு ஒரு டல் மொமெண்ட் கூட நம்மளுக்கு ஃபீல் ஆகவே இல்லை. இதுல பேக்ரவுண்ட்ல வர வாய்ஸ் கூட அவ்வளோ காமிக்கலா இருக்கு. அண்ட் இந்த போர்ஷன்ஸ்ல வினித்தோட அப்பா ஸ்ரீனிவாசன் எழுதுன அந்த உதயானத்தாரம் படமும், அது தமிழ்ல வெள்ளித்திரை எடுத்தாங்களே, அந்த படமும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் மெட்டாவா இவங்களே பயங்கரமா கலாச்சிக்கிறது, நெப்போட்டிசம் அப்படின்னு திட்டிக்கிறது, போற போக்குல இன்டர்வல்ல ரிவ்யூ பண்ற அந்த ரிவ்யூவர்ஸ் ஒரு ஷாட்ல கலாச்சது, தென் இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸ் ஜெனரேஷன் யார் ஐடலா பாக்குறாங்க, யாரை ரசிக்கிறாங்கிறதையும் சட்டையர் பண்ணதுன்னு ஃபுல்
ஃபயர் மோட்ல இந்த போர்ஷன்ஸ் எழுதியிருக்காரு வினீத். அவர் ஃபுல் ஃபிளெஜ்டா சட்டையர் எழுதுனா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். படத்தோடைய பிரச்சனைகள்னு சொல்லலாம். முதல் பிரச்சனை இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வர அந்த கான்ஃபிளிக்ட், அதுல இருந்து இவங்க ரிசால்வ் ஆகி ரீகன்சைல் ஆகுதுங்கிறது இந்த படத்துடைய கோர் எமோஷன் ஆர் எமோஷன் அதை சார்ந்து தான் இருக்குன்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனா இந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது இல்லையா, அதுவே கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்லைன்னா இவ்வளோ சில்லியா இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இது இல்லாமல் சண்டை போடுவீங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுதா. அதனால அந்த பிரச்சனையும் சரி அதுக்கப்புறம் வர காட்சிகளும் சரி அவ்வளோ எஃபெக்டிவா இல்லை. அண்ட் இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃப்ல ரிப்பீட் ஆகுது. தென் இவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு கேரக்டர் எங்கேருந்து குதிச்சு வந்துடுறாங்க. முன் அனுபவம் இல்லாத தியான் ஸ்ரீனிவாசனுக்கு படம் டைரக்ட் பண்றதுக்கு ப்ரொடியூசர் ஈஸியாக கிடைக்கிறாரு. அண்ட் ரொம்ப வருஷங்கள், அது கிட்ட 30-40 வருஷம் கழிச்சு எதாச்சியா இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மீட் பண்றாங்கன்ற மாதிரி இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கதைக்கு வாக்கா கன்வீனியன்ட்டா எழுதப்பட்டிருக்கு. டூ மச் கோயின்சிடன்ஸா இருக்கு, நம்ப முடியல. இந்த ஜானர் ஷிஃப்ட்ங்கிறது மைனஸாகவும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் அப்படின்னா இப்படியான ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு நம்மளை அவங்க தயார்படுத்தவே இல்லை. டோட்டலாக அவுட் ஆஃப் நோவேர் அப்படியே படத்துடைய டோனே மாறிடுது. இந்த ஜிகர்தண்டா படத்தில் சித்தார்த்து போகிற போக்கில் ஒரு சீரியஸ் படத்தை காமெடியாக மாற்றுவார் இல்லையா டக்குன்னு, அப்படி மாற்றின மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃப்னு புதுசாக கேரக்டர்ஸ் புதுசாக பிரச்சனைகள் தனியாக இதுவே வேற ஒரு படம் மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த போர்ஷன்ஸில் காமெடி ஒர்க் ஆச்சா, ஸோ இவங்க தப்பிச்சிட்டாங்க. அப்படி ஒர்க் ஆகலைன்னா மோசமான ரைட்டிங்னு நானே சொல்லியிருப்பேன். மொத்தத்தில் இந்த வருஷங்களுக்கு சேஷம் ஒரு டிக்கெட் விலையில் 2 படங்கள்னு என்ன மாதிரியான மிடில் கிளாஸ் குடும்பஸ்தர்களை சந்தோஷப்படுத்திருக்கிற படம். டு பி ஆனஸ்ட், ஆவேசம் படத்தை விட இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல நான் கொஞ்சம் நிறையவே சிரிச்சேன். ஸோ இந்த படத்துடைய ஹியூமர், இந்த ஃபீல் குட் நேச்சர் கண்டிப்பாக அவங்களே என்டர்டைன் பண்ணணும் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் மலையாளத்தில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு, சென்னையில் சப்ஸோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்களேன்.